ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோடு இணைவோம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 10 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, குக்கிங் ஆயில். அதுக்கப்புறம் 2 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இது சேர்த்து நல்லா வதக்குங்க. கண்ணாடி பக்குவம் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை கைவிடாமல் வதக்குங்க. இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு, சீக்கிரமாக வதங்கணும் இல்லைங்களா, தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பின்னாடி தான் நம்ம ஒவ்வொரு காயாக உள்ளே சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஒரு பக்கம் சாதம் நான் வடித்து தான் உள்ளே சேர்ப்பேன். இப்போ சாதம் வெந்துடுச்சு. இதை வடித்து ஒரு பக்கம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிற காய் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, கோஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் 15 பீன்ஸு நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன் குட்டி குட்டியாக நறுக்கிறேன்னா, ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்படி இருந்தால் டேஸ்ட் கொடுக்கும். இன்னொன்று, நம்ம ஆயிலில் தான் காய்கறிகள்லாம் வதக்குறோம். சீக்கிரமாக வதங்கி வெந்து வரணும். அதுக்காக குட்டி குட்டியாக நல்லா நறுக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நறுக்க முடியுமோ நறுக்கிக்கோங்க. சேர்த்து அதையும் பீன்ஸ் இப்போ உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். ஒரு 1 மினிட் வதக்குனா போதும். அதுக்குள்ளே அந்த காய் வெந்துடும் முக்கால்வாசி பதத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து 1 மினிட் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு உள்ளே இறங்கும், காரமும் இருக்கும். வதக்கிடுங்க, நல்லா வதக்கிடுங்க. நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் நசுக்கி சேர்த்துக்குவேன். அதனுடைய அரோமா அதில் தெரியும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து பாருங்கள். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கிட்டது ஒரு 30 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் வதக்கினா போதும். அதனோட வாசனை, பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கோஸு குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கின பின்னாடி 1 மினிட் நல்லா வதங்கணும். வதங்கி வந்த பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். 1 மினிட் போதும். நல்லா வதக்கி முடித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலாஸ்லாம் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன், இது இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கரெக்டாக இருக்கும். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. இப்போ மசாலாஸ்லாம் சேர்த்தலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டு மசாலா சேர்த்து ஒரு 30 செகண்டு போதும். நல்லா வதக்கி கைவிடாமல் நல்லா வதக்கிட்டு இறக்கிடுங்க. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பின்னாடி தான் இந்த மிக்ஸில் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா சாதம் சூடாக இருக்கும்போதோ இல்லை இந்த மிக்ஸ் சூடாக இருக்கும்போதோ நம்ம சேர்த்தோன்னா சாதம் உடஞ்சி குழஞ்சி வந்துடும், உதிரியாக வராது. அதனால தான் ஆற வச்சு சேர்த்துக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆற வச்ச சாதத்தை இந்த மிக்ஸுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடியிலேருந்து மேலே போட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேருங்க. அப்படி சேர்க்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த சாதத்தில் அந்த மிக்ஸ் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். லைட்டாக பண்ணுங்கள். லைட்டாக பண்ணிவிட்டு நல்லா கிளறி வச்சுருங்க. நம்மளுடைய வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோ பார்க்க யம்னி பிரபு விலாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் இன் ரக்